பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமேன். புனித பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்தில் இருந்து வாசகம். அதிகாரம் 10 இறை வார்த்தை 4. அவர்கள் அனைவரும் ஒரே ஆன்மீக பானத்தை பருகினர். தங்களை பின்தொடர்ந்து வந்த ஆன்மீக பாறையில் இருந்து அவர்கள் பருகினார்கள். கிறிஸ்துவே அப்பாறை. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஒரு அருமையான நாளை ஆண்டவர் ஆசீர்வதித்து கொடுத்திருக்கின்றார். இந்த புதிய நாளை காணும்படியாக ஆண்டவர் அதிகாலையிலே உங்களை தட்டி எழுப்பியிருக்கின்றார். என்னோடு இணைந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மகிமைப்படுத்தும்படியாகவும் அவருடைய வார்த்தைகளை கேட்டு இந்த நாளிலே அவரை போல் வாழும்படியாகவும் ஒரு வாய்ப்பை அவர் உருவாக்கி தர உங்களை அழைத்திருக்கின்றார். எனவே இந்த நேரத்தை தக்க முறையில் பயன்படுத்தி அவரை நோக்கி மன்றாடுவோம். ஒருவேளை நீங்கள் பயணம் செய்து கொண்டு இருக்கலாம், அல்லது வீட்டு வேலைகளை செய்து கொண்டு இருக்கலாம். உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் பள்ளிக்கூடத்திற்கு அனுப்ப தயார் செய்து கொண்டு இருக்கலாம். ஏதாவது முக்கியமான வேலைகளை செய்து கொண்டு இருக்கலாம். அப்படியே நீங்கள் இந்த யூடியூப் சேனலை ஆன் செய்து வைத்துக் கொண்டு ஆண்டோடைய வார்த்தைகளை கேளுங்கள். அந்த வார்த்தைகள் ஒரு வார்த்தையாவது உங்களுடைய உள்ளத்தை தொடக்கூடிய நேரத்திலே உங்களுக்குள்ளேயும் உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் பயணத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கும் ஒரு மாற்றத்தை கொண்டு வரும். அன்பார்ந்தவர்களே, ஏன் நம்முடைய ஜெபம் வெறுமையாக போகின்றது, வெற்று வார்த்தைகளாக போகின்றது? அநேக பேர் என்னிடம் சொன்னது உண்டு, ஃபாதர், பல வருடங்கள் ஒரே ஒரு கருத்துக்காக ஜெபித்தாகிவிட்டது, இன்னும் ஆண்டவர் அவருடைய திருமுகத்தை என் மீது ஒளிரச் செய்யவில்லை, அவர் இன்னும் என்னுடைய ஜெபத்தை கேட்கவில்லை, எவ்வளவோ திருத்தலங்களுக்கு சென்றாகிவிட்டது, உபவாசம் இருந்து நான் ஜெபித்து விட்டேன், ஆனாலும் எதற்கு என்னுடைய ஜெபத்திற்கு பதில் கிடைக்கவில்லை? ஏன் நான் வெறுமையாகவே இருக்கின்றேன், வெறுமையையே உணர்கின்றேன், எந்த ஒரு ஆசீர்வாதமும் இல்லை என்றும் பல கேள்விகள் என்னிடம் கேட்டு இருக்கிறார்கள். அன்பார்ந்தவர்களே, முதலில் நீங்கள் உங்களை ஆய்வு செய்து பாருங்கள். ஏதாவது ஒரு பாவம் நீங்கள் இளமை பருவத்தில் இருந்திருக்கலாம், அல்லது குழந்தை பருவத்தில் இருந்திருக்கலாம், அல்லது திருமணம் ஆன பிறகும் கூட ஏதாவது ஒரு சாவான பாவத்தை நீங்கள் செய்திருக்கலாம். ஆண்டவருக்கு முன்பாக நீங்கள் அமர்ந்து உங்களுடைய இதயம் பரிசுத்தமாய் இருக்கிறதா என்று அதை ஆய்ந்து அறிந்து பாருங்கள். உங்களுடைய இதயத்திலே எந்த ஒரு சூழ்ச்சிகளும் இல்லாதபடி, திருக்கு இல்லாதபடி இருக்குமே என்றால் ஆண்டவர் கண்டிப்பாக உங்களுடைய ஜெபத்தை கேட்பார். வாசித்து பாருங்கள். விடுதலை பயணம் 17வது அதிகாரம் 12வது இறை வார்த்தையிலே மோய்சன் தன்னுடைய கைகள் அசைந்து போகக்கூடிய நேரத்தில் எல்லாம் அந்த கைகளை உயர்த்தும்படியாக அவருடைய கைகளுக்கு கீழே 2 பாறைகளை கொண்டு வைத்தார்கள். அவர் இருப்பதற்கும் உட்கார்ந்து இருப்பதற்கும் ஒரு கல்லை கொண்டு வைத்தார்கள். ஆரோனும் ஊரும் ஒருவர் பக்கத்திலும் மறுபுறத்திலும் அமர்ந்து இருந்தார்கள். அவருடைய கரத்தை தாங்கி கொண்டார்கள். விதமாக கைகள் உயர்ந்திருந்த பொழுது, மோய்சனுடைய கைகள் உயர்ந்து இருந்த பொழுது, அங்கே போர் நடந்து கொண்டிருந்த இடத்திலே யோசுவா அனைவரையும் வெட்டி வீழ்த்தினார். இஸ்ரவேல் மக்கள் எதிரிகளை தோற்கடித்தார்கள் என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது. அன்பார்ந்தவர்களே, உங்களுடைய வாழ்க்கையிலும் ஜெபத்திலே சோர்வுகள் வரலாம். உங்களுடைய வாழ்க்கையிலும் நம்பிக்கையற்ற சூழ்நிலைகள் வரலாம். எதற்காக நான் கோயிலுக்கு போக வேண்டும், எதற்காக இந்த குருவானவரை பார்க்க வேண்டும், எனக்கும் அவருக்கும் வாக்குவாதம் இருக்கின்றன, சண்டை இருக்கின்றன, நான் இனி கோயிலுக்கு போக மாட்டேன், இனி நான் வேறு கோயிலுக்கு தான் போவேன் என்று சொல்லி நீங்கள் பாறையாய் இருக்கக்கூடிய கத்தோலிக்க திருச்சபை விட்டு சென்றீர்கள் என்றால் ஆண்டவர் உங்களை விட்டு வழி விலகி சென்று விடுவார். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அவன் செய்யக்கூடிய பெரிய பாவம் என்ன தெரியுமா? ஆண்டவர் அவரை விட்டு வழி விலகி செல்லும் பொழுது இந்த நாளிலே நாம் வாசிக்க கேட்டோமே, 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 4வது இறை வார்த்தையிலே
கிறிஸ்துவே அப்பாறை. எனவே அந்த பாறையின் மீது அமர்ந்துதான் மோயிசன் ஆண்டவரை நோக்கி மன்றாடினார். இயேசு என்கின்ற பாறையின் மீது அமர்ந்துதான் கைகளை உயர்த்தி ஜெபித்துக் கொண்டு இருந்தார். அன்பார்ந்தவர்களே, நீங்கள் தானியேல் புத்தகத்தை வாசித்து பாருங்கள். நெபுக்கத்நேசர் என்கின்ற ஒருவரை பற்றி சொல்லப்பட்டு இருக்கின்றது. அவர் ஒரு கனவை காண்கின்றார். அப்பொழுது அவருடைய கனவிலே கையால் வெட்டப்பட்ட ஒரு கல் உருண்டு வந்து பெரிய சிலையை மோதி அதை நொறுக்கி போட்டது. சிலையில் மோதிய உடனே அந்த சிலையானது சுக்கு நூறாக உடைந்து போய்விட்டது என்று தானியேல் 2வது அதிகாரம் 34-44 வார்த்தைகளில் சொல்லப்பட்டு இருக்கின்றது. அன்பார்ந்தவர்களே, அது கிறிஸ்துவின் 1000 வருட அரசாட்சியின் அந்த ஒரு கல்லாக வெளிப்படுத்தப்படுகின்றது. தாவீதினுடைய வாழ்க்கையை நீங்கள் உற்று கவனியுங்கள். தாவீது கோலியாத்திற்கு எதிராக போரிட செல்லும் பொழுது அவர் என்ன செய்தார் தெரியுமா? கல்களை எடுத்துக்கொண்டு சென்றார், கற்களை எடுத்துக்கொண்டு சென்றார். தன்னுடைய கையில் இருந்த அந்த கவுட்டப்பாலில் வைத்து அவர் கோலியாத்தை அடித்தார். 1 சாமுவேல் 17வது அதிகாரம் 49வது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது. அவர் கவனியில் இருந்து சுழற்சி அந்த கல்லை அடித்த பொழுது அந்த கல் நீராக சென்று அங்கே இருந்த அவருக்கு எதிராக இருந்த கோலியாத்தினுடைய அந்த நெற்றி பொட்டில் பட்ட பொழுது அவன் சுருண்டு விழுந்தான் என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது. அன்பார்ந்தவர்களே, அந்த கல் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, அசையாத பாறை கல். அதே போல் எசையா 28வது அதிகாரம் 16வது வார்த்தை வாசித்து பாருங்கள். அந்த அடித்தளமான ஒரு கல்லை நான் சீயோனில் வைக்கின்றேன். அது எல்லோரும் விலையேற பெற்ற ஒரு கல். அது எல்லாருடைய அஸ்துவாரங்களையும் அது அசைத்து விடும், மூளை கல்லாய் இருக்கும் என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது. அப்படி என்றால் நம்முடைய வாழ்க்கையிலே எல்லாவற்றிற்கும் மூளைக்கல்லாக இருக்கக்கூடிய ஒரே ஒரு தெய்வம் உண்டு என்றால் அது நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர்தான் நற்கருணை நாதர். அவர்தான் நம்மோடு கூட இருந்து செயலாற்றி கொண்டு இருக்கிறவர். எனவே நீங்கள் அந்த கல்லிலே ஒரு தூசியாகத்தான் நாம் இருக்கின்றோம் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எனவே நீங்கள் ஜெபிக்கும் பொழுது வெறுமையாக ஜெபிக்காமல், உங்களுடைய சொந்த வார்த்தைகளை சொல்லி ஜெபிக்காமல், இறை வார்த்தைகளை எடுத்து இறை வார்த்தையின்படி ஜெபித்து பாருங்கள். ஆண்டவரே, இந்த நாளில் நீரே எங்களுக்கு ஒரு பாறையாக இருக்கின்றீர், ஒரு கல்லாக இருக்கின்றீர் என்று சொல்லி நீங்கள் ஜெபித்து பாருங்கள். ஜெபிக்க வானதூதர்கள் இறங்கி வருவதை நீங்கள் பார்க்க வேண்டும். தானியேல் ஜெபிக்கும் பொழுது வானதூதர் அந்த செய்தியை கொண்டு வந்தார். மத்தேயு நற்செய்தி 7வது அதிகாரம் 7வது வார்த்தையை வாசித்து பாருங்கள். அழகாக சொல்லப்பட்டு இருக்கின்றது. கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். மத்தேயு 21-22 வாசித்து பாருங்கள். நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்தில் எவையெல்லாம் கேட்கிறீர்களோ அவை எல்லாவற்றையும் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது. யோவான் 14:14 சொல்லப்பட்டு இருக்கின்றது. எனது பெயரினால் நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் உங்களுக்கு தருவேன் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். அது மட்டுமல்ல அன்பார்ந்தவர்களே, மத்தேயு 26:40-41 சொல்லப்பட்டு இருக்கின்றது. அந்த கெத்செமனி தோட்டத்திலே எனக்காக 1 மணி நேரம் விழித்திருந்து ஜெபிக்க மாட்டீர்களா என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார். உண்மையிலே இரவு நேரத்தில் விழித்திருந்து ஜெபிக்கிறீர்களாம்? விழிப்பு வந்தவுடனே மொபைலை எடுத்து மெசேஜை நீங்கள் பார்த்து இரவு நேரத்திலே மெசேஜ் அனுப்பி கொண்டு இருக்கிறீர்களாம்? அல்லது உண்மையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தேடி வந்து அவரை நாடி வந்து நீங்கள் மன்றாடி கொண்டு இருக்கிறீர்களா என்பதை நீங்களே சுய ஆய்வு செய்து பாருங்கள். 1 மணி நேரம் நீங்கள் இயேசுவுக்கு கொடுக்காதபடி 24 மணி நேரம் நீங்கள் உழைத்தால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன் என்ன? உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதம் என்ன என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். எனவே தான் உங்களுடைய ஜெபம் வெறுமையாக இருக்கின்றது. இந்த நாளிலே நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மூளைக்கல்லாக இருக்கிறவர் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் ஒரு பாறையாக இருக்கின்றார். அந்த பாறையை நாம் சொந்தமாக்கி கொள்வோம். அவரை சொந்தமாக்கி கொண்டு இந்த நேரத்திலே அவரோடு இணைந்து நாம் ஜெபிப்போம். தந்தை கடவுளிடம், எங்கள் பரலோக தந்தையே, இயேசு கிறிஸ்துவே, தூயனல் ஆவியே, தகப்பனே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி அப்பா. இந்த நாளிலே நாங்கள் அனைவரும் விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் ஆண்டவரே எங்களுக்கு மூளைக்கல்லாக இருக்கக்கூடிய உம்மை தேடி வந்திருக்கின்றோம். எவ்வளவோ ஜெபித்து பார்த்தாகிவிட்டது, எங்களுடைய ஜெபம் கேட்கப்படவில்லை என்கின்ற ஒரு மன உளைச்சலோடு வந்திருக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இவை அனைத்திற்கும் காரணம் நாங்கள் செய்த பாவமும்
எங்களிடம் இருக்கக்கூடிய தற்பெருமையும் எங்களிடம் இருக்கக்கூடிய அகங்காரம் தான் என்பதை அறிந்து புரிந்து இருக்கின்றோம். இந்த நேரத்திலே எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஜெபம் எம்மை தேடி வரக்கூடிய நாட்கள் வீணாக போய்விடாதபடி விசுவாசத்தோடு ஜெபிக்கக்கூடிய அந்த மன பக்குவத்தை கொடுப்பீராக. இயேசு என்கின்ற ஈடு இணையற்ற நாமத்தினால் ஜெபிக்கிறோம் அப்பா. உமது பெயரினால் நாங்கள் கேட்கிறோம் அப்பா. எங்களை ஆசீர்வதிக்க கடந்து வருவீராக. இதோ குழந்தை பாக்கியத்திற்காக ஜெபிக்கக்கூடியவர்கள் உண்டு. கற்பத்தின் கனி ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். என் கற்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் மாற வேண்டும். என் கணவரிடம் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் மாற வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரே அவர்களை ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கவர்கள் உண்டு. அதே போல் திருமண தடைகள் மாற வேண்டும் என்றும் ஆண்டவரே என் வாழ்க்கையில் வயது ஏறிக்கொண்டே போகின்றது, எனக்கு ஏற்ற ஒரு மனவாளனை கொடும் என்று சொல்லி உம்மை நோக்கி மன்றாடி கொண்டு இருக்கக்கூடிய பிள்ளைகள் உண்டு. அவர்களை நீர் ஆசீர்வதிப்பீராக. ஜெபத்தில் எவையெல்லாம் கேட்பீர்களோ அவற்றை பெற்றுக்கொள்வீர்கள் என்கின்ற வார்த்தையின்படி இந்த நாளிலே எதற்காக தன்னுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஜெபிக்கிறார்களோ அவை அனைத்தும் அவர்கள் பெற்றுக்கொள்வார்களாக. என் ஆண்டவருடைய கரம், என் ஆண்டவருடைய வல்லமை மிக்க கரம் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தொடட்டும். அற்புதங்கள் நடக்கட்டும், அடையாளங்கள் நடக்கட்டும், பலவீனங்கள் மாறட்டும், பலப்படுத்தும் வல்லமை மிக்க ஆவியானவர் கடந்து வர வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா. இந்த நேரத்திலே ஒவ்வொருவருடைய அடித்தளங்களையும் நீர் அசைத்து இருப்பதற்காக உமக்கு நன்றி. இன்று முதல் திரு சமூகத்திலே 1 மணி நேரமாவது விழித்திருந்து ஜெபிக்கக்கூடிய மனநிலையை கொடுத்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக் கொடுத்து எங்கள் பாதுகாவலராம் புனித சூசையப்பர் வழியாக ஜெபிக்கின்றோம். அன்பு தந்தையே, ஆமீன். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. உமது ராஜ்யம் வருக. உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அழைத்தருளும். எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியே, சர்வேசுடைய மாதாவே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். அன்பார்ந்தவர்களே, நற்கருணை நாதர் தரும் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம். எல்லாம் அல்ல இறைவன், பிதா, சுதன், பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.